அந்த சூத்திரர்களுக்கான லிங்க் நீங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் போட்டிருக்குங்கிறது தெரியும். ஓகே, அப்புறம் கேட்கிறார், என்ன ஏன் படிக்க விடல, எங்க அப்பாவை ஏன் படிக்க விடல, ஆராசா கேட்கிறார், எங்க தாத்தாவை ஏன் படிக்க விடல. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. ஏன் படிக்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. அப்புறம் இவர் எப்படி படிச்சாருங்கிறது வந்து காமராஜர் படிக்க வச்சார், பெரியார் படிக்க வச்சார், அண்ணா படிச்சார், ரொம்ப சந்தோஷம். அப்ப அம்பேத்கர் எப்படி படிச்சார்? பெரியார் வந்த பிறகா, திராவிட இயக்கம் வந்த பிறகா, திமுக வந்த பிறகா, யார் வந்து வருவான்? திவான் பகதூர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணார்? எம்சி ராஜா எங்கிருந்து படிச்சார்? இவர்கள் சொன்ன பிறகுதானா? ராவ் பகதூர் முனுசாமி பிள்ளை எப்படி படிச்சார்? இவர்கள் பெரியார் இயக்கம் வந்த பிறகுதானா? திவான் பகதூர் பேராசிரியர் சிவராஜ் எப்படி வந்தார்? இவங்க சொன்ன பிறகுதான் வந்தாரா? ராவ் பகதூர் மதுரை பிள்ளை எப்படி வந்தாரு? சுவாமி சகஜானந்த் எப்படி வந்தாரு? இத்தனை பேர் இந்த பட்டியல் சம்பவத்தில் பெரிய பெரிய உயரங்களை வெள்ளையர் ஆட்சியில் வந்து பெரியார் அப்படிங்கிறது ஒரு பெரிய உருவமா வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்திருக்கிறாங்களே, மெத்த படித்தவர்களா இருந்திருக்கிறார்களே, மேதாவிலா இருந்திருக்கிறார்களே, உலக நாடுகள் பயணித்திருக்கிறார்களே, சர்வத்தையும் படித்தவர்களா இருந்திருக்கிறார்களே, மதத்துறவிகளா இருந்திருக்கிறார்களே, திவான் பகதூர் ராவ் பகதூர் பட்டம் வாங்கியவர்களா இருந்திருக்கிறார்களே, மேயரா இருந்திருக்கிறாங்களே, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க. இவ்வளவு எப்படி பண்ணாங்க? அப்ப இவங்க எப்படி படிச்சாங்க? அப்ப வந்து வர்ணத்தல் வந்து ஒதுக்கப்பட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க விடப்படலங்கிறது எவ்வளவு பெரிய பொய். இவங்க எப்படி படிச்சாங்க? இவங்க படிக்க விடாம தான் படிச்சாங்களா, இல்ல மீறி படிச்சாங்களா, ஒளிஞ்சு வந்து படிச்சாங்களா, எப்படி படிச்சாங்க? அதை தாண்டி இன்னொரு விஷயம், தரம்பால் அவர்கள் எழுதின தி பியூட்டிஃபுல் ட்ரீ, நிச்சயமா திரு ராஜா படிச்சிருப்பார், படிக்காம இருக்க மாட்டார், படிச்சுட்டு மறைப்பார், தவிர படிக்காம இருக்க மாட்டார். தி பியூட்டிஃபுல் ட்ரீங்கிறது வந்து வெள்ளையர்கள் ஆட்சிக்கு முன்னால், மெக்காலே கல்வி திட்டத்துக்கு முன்னால் இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்தது, குறிப்பாக மெட்ராஸ்லயும் பெங்கால்லையும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த மெட்ராஸ் ஸ்டேட்ல வந்து நீங்க சோகால்டு சூத்திரர்கள், சோகால்டு பஞ்சமர்கள், சோகால்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சோகால்டு இந்த முற்பட்ட வகுப்பினர்களை விட அதிகமான அளவில் படித்துக் கொண்டிருந்தார்கள். வெள்ளையர் நடத்திய சர்வேல மெக்காலே கல்வி திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி டாக்குமெண்டா, ஆவணங்களா இன்னைக்கு இருக்குது, லண்டன்ல இருக்குது, இன்னைக்கு இருக்கு. அந்த ஆவணங்களோட அடிப்படையில் முழுக்க முழுக்க டேட்டாவோட நம்பரோட போட்டிருக்காரு. என்னென்ன கல்விகள் பெண்கள் கற்றார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் கற்றார்கள், பட்டியலினத்தவர்கள் கற்றார்கள், எல்லா சமுதாய இவர்கள் எல்லாருமே சோகால்டு பிராமணர்கள், செட்டியார்கள் இவர்களை எல்லாம் விட அதிகமான அளவில் இருந்தார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க 10 பேர் வந்து பிராமணர்கள், செட்டியார்கள், சோகால்டு முற்பட்ட வகுப்பினர் இருந்தாங்கன்னு சொன்னா 90 பேர் மற்றவர்கள் இருந்தார்கள். இதுக்கு ஆவணங்கள் இருக்கு, ஆதாரம் நம்ம சாணக்கியால வெளியிட்டு இருக்கிறோம், தரம்பாளுடைய புத்தகத்தில் இருக்கு. இது ஆவணங்கள் வெள்ளையர்கள் காலத்திற்கு முன்னாடியே